الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நேற்றைய தராவீஹோடு குர்ஆனின் இரண்டில் ஒரு பகுதி 15 ஜுசுக்கள் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றன. ரமலானுடைய மாதம் ஏறத்தாழ நம்மை விட்டு அதனுடைய பாதி பகுதிகள் கடக்கவிருக்கின்றது. நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். கடந்த தினங்களில் எந்த அளவிற்கு நாம் அமல் செய்திருக்கின்றோம்? இனி எஞ்சிய தினங்கள் மிக குறைவானது. இன்னும் பாதி ரமலான் இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய நேரங்களை வீணாக கழித்து விடாமல், குறிப்பாக இளைஞர்கள் இந்த கிரிக்கெட் பார்க்கறது, செல்ஃபோனை நோண்டுறது, ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் ஏதாவது துவங்கியிருக்கலாம். சூரத்து பனி இஸ்ராயில் என்ற சூராவின் 23வது வசனத்திலிருந்து ஏறத்தாழ 24, 25, 26, 27 வசனங்கள் வரை பெற்றோர்களோடு பிள்ளைகள் எவ்வாறு பண்பாக, மென்மையாக, கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய விரிவான செய்திகளை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதில் அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை துவங்கும் பொழுது வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில்வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹு தஆலா அவனை தவிர யாரையும் நீங்கள் வணங்கிவிடக் கூடாது என்றும், இன்னும் உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் உபகாரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களை படைத்த ரப்பு உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்று துவங்குகிறான். இங்கு அல்லாஹு தஆலா இடுகின்ற கட்டளை 2. ஒன்று, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கிவிடக்கூடாது, அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்பது முதல் கட்டளை. இரண்டாவது கட்டளை, உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவது கட்டளை. இங்கு முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு ஒரு செய்தியை நினைவுபடுத்துகிறார்கள். அது என்னவென்றால், அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு 6 விஷயங்களை 2 இணைத்துத்தான் கூறுவான். அதை பிரித்து கூற மாட்டான். அது என்ன? நாம் ஒரு 2வது 3வது ரமலானில் சொல்லியிருந்தோம். ஜகாத்தையும் தொழுகையையும் அல்லாஹ் இணைத்தே கூறுவான். வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். 2ஐயும் இணைத்துதான் சொல்வான். இதே போன்று அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தனியா சொல்லவே மாட்டான். வெறும் அத்தீஉல்லாஹ் எங்கேயுமே குர்ஆன்ல இல்லை. அத்தீஉல்லாஹ்னு வந்தா அத்தீஉர் ரசூல் இருக்கும். இதே போன்று
அல்லாவை வணங்க வேண்டும் என்பதோடு இணைத்து உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நீங்கள் பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இணைத்துதான் அல்லாஹ் சொல்வான். ஏன் இந்த இரண்டையும் இணைத்து சொல்கிறான் என்றால், இரண்டில் ஏதாவது ஒன்றை விட்டால் மற்றொன்று எந்த பலனும் தராது. ஒருத்தர் நான் தொழுவேன் ஆனா ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா இவருடைய தொழுகை இவருக்கு எந்த பலனும் தராது. தொழுது என்ன பிரயோஜனம்? ஏழை எளியவர்கள் மீது ஒரு இரக்கம் இல்லை, ஜகாத்தை கொடுக்கறதுக்கு வலிக்குதுன்னு சொன்னா இது முனாஃபிகீன்களுடைய அடையாளம். முனாஃபிகீன்கள் தொழுவார்கள், ஜகாத் கொடுக்க மாட்டாங்க, கஞ்ச பயலா இருப்பாங்க. காசை கொடுத்து தான் முஸ்லீம் மாதிரி காட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவங்களுடைய எண்ணம். தொழுது முஸ்லீம் காட்டினா போதும், முஸ்லீம் நடிக்கணும் அவ்வளோதானே, தொழுதுட்டோம்ல, எதுக்கு காசை கொடுத்து முஸ்லீம்னு காட்டணுமா? ரகசியமாக கொடுத்துருப்பாருன்னு நினச்சிக்கிடுவாங்க ஜக்காத்தை அப்படின்னு. எதை கொடுக்க மாட்டாங்க? ஜக்காத்தை கொடுக்க மாட்டாங்க, தொழுகைக்கு வந்துடுவாங்க. இதே போன்று அல்லாஹ்வுக்கு மட்டும் நான் கட்டுப்படுவேன், நவுது பில்லா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டேன்னா அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேன்னு சொன்னார்ல, அது பொய். இதே போன்று ஒருவர் வணக்க வழிபாடு, தொழுகை, தான தர்மம், ஹஜ்ஜு, உம்ரா எல்லாம் செய்கிறாரு, ஆனால் தாய் தந்தையரிடத்துல ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் வணங்கி கொள்ளுங்கள், தாய் தந்தையரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்றால் அந்த வணக்க வழிபாடு உங்களுக்கு எந்த பலனும் தராது. காரணம் என்ன? அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதோடு இணைத்து எதை சொல்றாங்க? தாய் தந்தையர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இங்கு நாம் இன்னொரு செய்தியையும் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்கணும்னு சொல்லிட்டு உடனே என் பெற்றோர்களை பத்தி சொல்றான். இந்த ரெண்டுத்துக்கு மத்தியில் என்ன லிங்க்? ஒரு லிங்க் இருக்கு. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை ஏன் வணங்கணும், மற்றவங்களை ஏன் வணங்கக்கூடாது அப்படின்னா, அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான், அதனால யாரை தான் வணங்கணும்? அல்லாஹ்வை தான் வணங்கணும். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு மூல காரணம் யாருங்க? தாய் தந்தையர். அப்ப முதல் காரணம் அல்லாஹ், எனவே அல்லாஹ் வணங்கணும். அதற்கு அடுத்து இரண்டாவதாக நம்முடைய பெற்றோர்கள் தான் நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு, நாம் வளர்வதற்கு, நாம் இருப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள் பெற்றோர்கள் என்ற காரணத்தினால் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், என்னை வணங்க வேண்டும், உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, இந்த வசனம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனித்து பேணிக்கையாக இருக்க வேண்டிய வார்த்தைகள். அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான், உங்களுடைய பெற்றோர்களில் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ வயோதிகமான நிலையில் உங்களிடத்தில் இருந்தால் உஃப் ஃபலா தகுல் லஹுமா உஃப், சி என்று கூட சொல்லிவிடாதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, உங்களுடைய பெற்றோர்களில் இருவரும் அல்லது இருவரில் ஒருவர் வயோதிக நிலையை அடைந்து உங்களிடத்தில் இருந்தால், நல்லா கவனிக்கணும், வயோதிக நிலையை அடைந்து உங்களிடத்தில் இருந்தால் அப்பொழுது என்ன செய்யக்கூடாது? சீனு கூட சொல்லிடாதீங்க. அது என்ன, வயோதிக நிலையை அடைந்து இருந்தால் சீனு சொல்லக்கூடாதா? அப்ப வாலிப நிலையில் இருந்தால் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க? நல்ல வாலிபமா திடகாத்திரமா இருக்காங்க, அப்ப சீனு சொல்லாமா? என்ன சொல்ல மாட்டீங்க? ஆனா அல்லாஹ் அதை சொல்லலையே. வயோதி இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர், கிபர்னா வயோதிக நிலை. வயோதிகமான பெற்றோரில் இருந்தால் என்ன செஞ்சிடாதீங்க, சீனு கூட சொல்லாதீங்க. அப்ப வாலிபமான பெற்றோர்கள் இருந்தால் சொல்லுங்க, சீனு சொல்லாமா? சொல்லக்கூடாது என்பதில்லை, சொல்ல மாட்டோம். செவில பேத்துருவாரு, என்னடா சொன்ன, அவர் வாலிபரா இருக்கிறாரு. வயசாயிருச்சுன்னா உங்களுக்கு வாலிபம் வந்துடும், உங்களுக்கு ரத்த ஸ்பீடா ஓடும், உங்களுக்கு கோபம் அதிகமா வரும். நீங்க வாலிப வயசு அடைஞ்சிடுறீங்க, உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் குழந்தைகளாக மாறி விடுகிறார்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு அத்தாமாவை பார்த்தாலே ரொம்ப கோபம். அத்தாவை பார்த்தா உலகத்திலே பெரிய விரோதி இவர் தாண்டா நமக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் உங்களுக்கு பாரமாக தெரிவார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு தொல்லையா தெரிவாங்க. அல்லாஹ் அதை குறிப்பிடுறான். அப்படி தெரியும் போது கூட நிச்சயம்னு சொல்லிடாதப்பா. இந்த உஃப்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா,
மனம் புண்படும்படியான சொற்களில் மிக மிக சிறியதுதான் உஃப். அதை கூட சொல்லக்கூடாதுன்னா கடினமான வன்மமான வன்மையான வார்த்தைகளை அறவே சொல்லக்கூடாது. கணியத்திற்குரியவர்களே, இந்த வயோதிகன் நிலையில சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்னன்னா, நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர்கள் வாலிபமா இருந்தாங்க, நாம் யாரின் பக்கம் தேவையுடையவர்களா இருந்தோம்? பெற்றோர்களின் பக்கம் நமக்கு தேவை. நமக்கு அவங்க சாப்பாடு கொடுக்கணும், நாம சிறுநீர் கழிச்சிருவோம், மலம் கழிச்சிருவோம். நம்ம சிறுநீரையும் மலத்தையும் அவங்க தான் என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். நம்ம மலத்தை கழிச்சுட்டு அப்படியே கிடப்போம், சில சமயம் கையில எடுத்துருவோம் அதை. அப்ப நாம அவர்களின் பக்கம் தேவையுடையவர்களாக இருந்தோம் அல்லவா? அந்த நேரத்துல நம்ம பார்த்து சீன் அவங்க சொன்னதில்லை. சரி, என்ன என் பிள்ளை இப்படி அப்படியே மலத்தை அடிச்சு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதில்லை. இப்பொழுது நிலைமை தலைகீழாக மாறுகிறது. நீங்கள் வாலிப வயதை அடைகிறீர்கள், அவர்கள் வயோதிகம் என்ற அந்த குழந்தை பருவத்தை அடைந்து விடுகிறார்கள். எப்படி குழந்தையா இருக்கும்போது நம்மளால எதுவுமே செய்ய முடியலையோ, அந்த மாதிரி பெற்றோர்களால சில சமயம் எதையுமே செய்ய முடியாது. சிறுநீர் சரியா போய் கழிக்க முடியாது, மலம் சரியா போய் எப்படி குழந்தை டாய்லெட்டுக்கு போயா போகும், படுத்து படுக்கையிலே போயிடும். அந்த மாதிரி அந்த பெற்றோர்களால டாய்லெட்டுக்கு போக முடியாம இருக்கலாம், படுத்த படுக்கையிலே போயிடலாம். உங்களை பார்த்து அவங்க சீனி எப்படி சொல்லலையோ அது போன்று உங்களுடைய பெற்றோர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டால் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, சீனு கூட உங்க வாயிலிருந்து வந்துவிடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சும்மா சாதாரணமா சொல்லல, கண்டிஷனா சொல்றான். ஃபலா தகுல் லஹுமா, அந்த இருவரை பார்த்து நீங்கள் சொல்லிவிடக் கூடாது, சீ என்று கூட சொல்லிவிடக் கூடாது என்பதாக அல்லாஹு தஆலா கட்டளை இடுகின்றான். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், வலா தன்ஹர்ஹுமா, அவ்விருவர்களையும் நீங்கள் விரட்டாதீர்கள். அவ்விருவரையும் நீங்கள் விரட்டாதீர்கள். விரட்டாதீர்கள் என்ன அர்த்தம்? இங்க இருக்காதீங்க, எங்க வீட்டுல இப்படி சொல்லிடாதீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வார்த்தை வந்துடக்கூடாது. எங்க வீட்டுல நீங்க இருக்க வேணாம், என்ன தெரியுமா நீ நடக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அப்ப ஒரு பையன் எங்க அம்மான்னு சொல்லிட்டான்னு வைங்க, இன்னொரு பையன் என்ன சொல்லுவான்? எங்க அம்மான்னு. எங்க டாடி அப்படின்னா இன்னொரு பையன் என்ன சொல்லுவான்? எங்க டாடின்னுவான். இதே நிலைமை மாறி இந்த பையன் வாலிப வயசு அடைஞ்சிட்டா என்ன சொல்லுவான்? ஏன் உனக்கு அம்மா இல்லையா, நீ ஒரு மாசம் வச்சு பாருன்றான். எங்க அம்மா எங்க அம்மான்னவன் உங்க அம்மா உங்க அம்மான்றான். இந்த மாதிரி விரட்டிடாதீங்க. அவங்க உண்மையிலே நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுங்களா? அல்லாஹு அக்பர். சொர்க்கத்துக்கு தாய் தந்தையர்கள் போயிடுவாங்க. அந்த தாய் தந்தையர்கள் முஸ்லீமா இருக்கிறதுனால எங்க போயிட்டாங்க? சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. அந்த தாய் தந்தையர்கள் முஸ்லீம்கள், எனவே அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளும் எப்படி இருக்கிறாங்க? நாமெல்லாம் முஸ்லீமா உட்கார்ந்து இருக்கமே, இது யாருடைய கருணை? நம்ம அத்தா அம்மா முஸ்லீமா இருந்தாங்க, நாம முஸ்லீமா இருக்கோம். நமக்கு கிடைச்ச ஈமான் கூட யார்கிட்ட வந்தது? யார்கிட்ட வந்தது? தாய் தந்தைட்டு வந்தது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இல்லைன்னா நம்ம எங்க இருப்போம்? இந்த நம்மளால எங்க இருப்போம்? எந்த இடத்துல உட்கார்ந்து இருப்போம் சொல்ல முடியாது. இப்ப நமக்கு கிடைச்ச இந்த ஈமான் கூட யார்கிட்ட வந்தது? தாய் தந்தையிலிருந்து வந்தது. இப்ப அடுத்துதான் ரொம்ப கவனிக்கணும். அவர்களுடைய பிள்ளைகளும் அந்த பெற்றோர்களை பார்த்து அப்படியே பின்பற்றி ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். இனி நாமளாக தான் இருக்கோம். பெற்றோர்கள் முஸ்லிம்கள் ஈமான் கொண்டிருக்காங்க, நாமளும் ஈமான் கொண்டோம். இப்படி அந்த பெற்றோர்கள் சொல்லுகிறாங்க, எல்லாம் சொன்னா அந்த பெற்றோர்களோடு சொர்க்கத்தில் பிள்ளைகளை நாம் இணைப்போம். அல்ல என்ன சொல்றான்? அத்தம்மா முஸ்லிம், அதனால பிள்ளைகளும் முஸ்லிம், இவர்களை நாளை மறுமையில் என்ன செய்வோம்? இணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை. அந்த பெற்றோர்களுடைய நன்மையில் எந்த நன்மையையும் நாம் குறைக்க மாட்டோம். பெற்றோர்களின் நன்மையில் எந்த நன்மையும் நாம் குறைக்க மாட்டோம். என்ன அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விளக்கி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, பிள்ளைங்களும் சொர்க்கத்துக்கு போவாங்க. சில சமயம் எப்படி ஆயிரும்னா, பெற்றோர்கள் எங்க இருப்பாங்க? உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க,
இந்த பெற்றோர்கள் சொர்க்கத்துக்கு போன பிறகு என்ன கேட்பாங்க தெரியுங்களா? ரப்பே, நான் பெற்றெடுத்த பிள்ளைங்க எங்க ரப்பேன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை எங்க ரப்பே, நான் காமி. நான் யாரை பார்க்கணும்? பிள்ளைகளை பார்க்கணும். எங்க போயிட்டு? சொர்க்கத்துக்கு போயிட்டு. தேனாறு, பாலாறு, ஊர்லீனு எல்லாம் இருக்கு. ஆனா எதை கேட்பாங்க? யாரை கேட்பாங்க? ரப்பே, என் பிள்ளைங்க எங்கன்னு கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க பிள்ளைங்களா அவங்க கீழே இருக்கிறாங்க, அவங்க கீழே அந்தஸ்துல இருக்கிறாங்க, அதனால என்ன செய்ய முடியாது, உங்களை பார்க்க அவங்களால வர முடியாது. அவங்க நீங்க செஞ்ச அளவுக்கு என்ன செய்யல, நன்மையை செய்யல, அதனால கீழே இருக்காங்க, உங்களால எப்படி பார்க்க முடியும்? அப்ப அந்த பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரப்பே, நாங்க செஞ்ச நல்லமல் அவங்களுக்கு சேர்த்து தான் செஞ்சிருக்கோன்றாங்க. நாங்க ரொம்ப அமல் செஞ்சோம், மேல இருக்கோம்னு சொல்ற, என் பிள்ளைங்க கீழே இருக்காங்கன்ற. யா ரப்பி கது அலிம் துளி வலகும், நான் எனக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தான் அமல் செய்தேன் அப்படின்னு அவங்க சொன்ன உடனேயே அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, அந்த பெற்றோர்களை கீழே போய் பார்த்துடுவாங்கன்னு சொல்ல மாட்டான். பெற்றோர்களை கீழே போய் பார்த்துடுவாங்க. கீழே இருக்கிற பிள்ளைகளுடைய அந்தஸ்து என்ன செய்வானா? உயர்த்துவான். இந்த கீழே இருக்கிற அந்தஸ்து மேல உயர்த்ததுனால பெற்றோருடைய அந்தஸ்து குறையுமானா? குறையாது. பெற்றோருடைய அந்தஸ்து அவருடைய அமல் என்ன செய்ய மாட்டான்ல, குறைக்க மாட்டான். கண்ணியத்திற்குரிய சொர்க்கத்துக்கு போயிட்டு கூட நம்மை கேட்கின்ற ஒரே ஜீவன் யாருதான்? பெற்றோர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே அவர்களை இந்த உலகத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, விரட்டிடக்கூடாது. ஒருத்தர்கிட்ட கேட்டாங்களாம், பாய் உங்களுக்கு எத்தனை பிள்ளை? எனக்கா 2 பிள்ளை. உங்க பெரிய பையன் எங்க இருக்கான்? மேல தெருல இருக்கான். சின்ன பையன் எங்க இருக்கான்? கீழே தெருல இருக்கான். நீங்க எங்க போய் இருக்கீங்க? நடுத்தெருல இருக்கேன். அது அந்த காலம். இந்த காலத்துல கேட்டா உங்க ஒரு பையன் எங்க இருக்கான்? அமெரிக்கால. இன்னொரு பையன் எங்க? லண்டன்ல. நீங்க? நானா இந்தியால. கணியத்திற்குரிய இப்படி ஆயிடக்கூடாது. பெற்றோர்களை நம்மளோட வச்சிருக்கணும். அவங்களை எந்த காரணத்தை கொண்டு விரட்டிடக்கூடாது. வலா தன்ஹருஹுமா. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா. கரீம்னா என்ன அர்த்தம்? சங்கையானது, கண்ணியமானவர்னு அர்த்தம். கௌலன் கரீமா, அவ்விருவர்களிடத்திலும் நீங்கள் கண்ணியமான பேச்சை பேசுங்கள், சங்கையான பேச்சை பேசுங்கள், இதமான மென்மையான அழகான வார்த்தைகளில் கண்ணியமாக அவர்களிடத்தில் பேச வேண்டும். எவ்வளவு அழகா சொல்றான், வகுல்லஹுமா கௌலன் கரீமா. சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹத்துல்லி மினர் ரஹ்மதி. துல்லுன்னு சொன்னா இழிவு, ரஹ்மத்னா இரக்கம். அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு இரக்கமா இருக்கணும் அப்படின்னா, பணிவு என்னும் சிறகை. பணிவுன்னு அர்த்தம் வைப்பாங்க. அசல்ல துல்லுனா இழிவு. இழிவு பணிவு என்ற சிறகை. சிறகுனா அந்த பறவைக்கு இருக்கக்கூடிய ரெக்கைக்கு தான் சிறகுன்னு சொல்லுவாங்க. அந்த பறவைக்கு இருக்கக்கூடிய அந்த சிறகுன்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தி சொல்றான். அந்த சிறகை, பணிவு என்னும் சிறகை நீங்கள் கனிவோடு அவ்விருவர்களுக்காக தாழ்த்தி விடுங்கள். அவ்விருவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? சிறகை தாழ்த்தி விட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறகு தாழ்த்துறதுனா என்ன அர்த்தம்? இதை விளங்குறதுக்கு அந்த பறவை கிட்ட போயிடணும். பறவை சிறகை எப்ப மேல தூக்கி அடிக்குமோ அப்ப என்ன செய்யும்? மேல போயிடும். அந்த சிறகை மேல தூக்கி அடிக்காம அப்படியே கீழே தொங்க விட்டா எங்க வந்துடும் சொல்லுங்க? அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், உங்க அத்தா அம்மாவுக்கு முன்னாடி நீங்க கீழே போயிடணும். சிறகை தூக்கி அடிச்சா பறவை என்ன செய்யும்? மேல போகும். எப்பவுமே உங்க அத்தா அம்மாவை விட நீங்க என்ன செய்யக்கூடாது? மேல போயிடக்கூடாது. மேல போய் பேசுறது, உங்க குரல் மேல போறது. அதாவது சிறகு எங்க இருக்கும்? அதுக்கு அல்லாஹ் நமக்கு ரெக்கையை கொடுத்துட்டான்னு வைங்க, எங்க இருக்கணும்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் சொல்லுங்களேன்? இல்ல, சிறகு நமக்கு எங்க இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவோம்? புஜம். அப்ப இந்த இடத்துல புஜம்னு அர்த்தம் வைக்கணும். அதாவது இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இத என்னத்தான் அப்படி உயர்த்தி பேசிடக்கூடாது. என்ன அப்படின்னா இந்த ஷோல்டர் என்ன செய்யுது? உயருது. என்னமா அப்படின்னா இந்த ஷோல்டர் என்ன செய்யுது? அப்படி ஒரு கெத்து வருது பார்த்தீங்களா? அது எப்பவுமே யாருக்கிட்ட இருக்கக்கூடாது. நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிறீங்க, வெளியில யார்கிட்ட வேணாலும் பேசிக்கிறீங்க, அந்த ஷோல்டரை உயர்த்தி காலரை உயர்த்தி என்னன்னு கேட்கறது, என்ன அடிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஷோல்டரை இப்படி போட்டு இப்படி வருவாங்க. அப்படி அந்த நெஞ்சை நிமித்திக்கிட்டு
அந்த மாதிரி நெஞ்சை நிமித்திக்கிட்டு ஷோல்டரை நிமித்திக்கிட்டு உங்க அத்தா அம்மா கிட்ட நின்றக்கூடாது எந்த காரணத்தை கொண்டு. அப்படியே என்ன செய்யணும், ஷோல்டர் தாழ்த்திடணும், ஷோல்டர் இறங்கிடணும். இந்த சிறகு என்பதற்கு ஷோல்டர்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னொரு அர்த்தம் என்னன்னா கண் இமை. இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்க, கண் இமை. கண் இமை என்ன செஞ்சிடணும், தாழ்த்தி கொள்ள வேண்டும். பெற்றோர்களிடத்துல கண் இமை என்ன செய்யணுமா, தாழ்த்தி கொள்ளணும். அப்படின்னு என்ன அர்த்தம், முறைச்சி பார்க்குற வேலை இருக்கக்கூடாது. முறைச்சி பார்க்கும்போது எப்படி பார்ப்போம் சொல்லுங்க, முறைச்சி பார்க்கும்போது எப்படி பார்ப்போம், கண் குத்தி நிற்கும் அப்படியே இல்ல. அப்படின்னா இந்த இமை என்ன செய்யுது, குத்தி நிற்குது இல்ல. அத்தா அம்மா கிட்ட இந்த வேலை இருக்கக்கூடாது. அத்தா அம்மா நம்மளை திட்டினா கூட நம்ம பார்வை எங்க போகணும், கீழே போகணும். அப்படியே தாழ்ந்துடுமே தவிர அத்தா திட்டுறாங்க அம்மா திட்டுறாங்கன்னா என்ன செய்யறது, முறைச்சி பார்க்கறது, கண்ணோடு கண் குத்தி நின்று இமையை தூக்கி பார்ப்பது கூட கூடாது, அப்படியே கீழே போயிடும். அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்க துல். உலகத்துல யார்கிட்டையும் இழிவாக ஆகணும்னு அவசியம் இல்லை. அதாவது பணிவுன்னு ஒண்ணு இருக்கு, பணிவு. அந்த பணிவு ரொம்ப ஜாஸ்தியா போனா இழிவாயிடுவான் இல்லையா. பணிவா இருக்கணுமே தவிர என்ன ஆகணும்னு அவசியம் இல்லை, இழிவாக கூடாது. அதே போல இன்னொன்னு கவனிக்கலாம், கண்ணியமாக இருக்கணும். சமுதாயத்துல நாம எப்படி இருக்கணும், கண்ணியமா இருக்கணும் விரும்பலாம், கண்ணியமா இருக்கணும்னு விரும்பலாம். ஆனா பெருமையா இருக்கக்கூடாது இல்லையா. கண்ணியம் அது தாண்டி கண்ணியமா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும், எங்க போயிடக்கூடாது, பெருமைக்காரனா போயிடக்கூடாது இல்லையா. அதே போல பணிவா இருக்கணும், பணிவா இருக்கணும், பணிவா இருக்கணும், அதுக்காக என்னவாயிடக்கூடாது, இழிவாயிடக்கூடாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், அத்தா அம்மா கிட்ட நீ எந்த அளவுக்கு பணியணும், எந்த அளவுக்கு பணியணும்னா நீ என்னவாயிடணும், இழிவாயிடும், இழிவாயிடும். அத்தா அம்மா கிட்ட உனக்கு எந்த அந்தஸ்தும் கிடையாது. நீ நெஞ்ச நிமித்தி பேசுறது, உரத்த குரல்ல பேசுறது, அத்தா அம்மாவுடைய சப்தமா பேசுறது, இந்த எந்த வேலையும் வைக்கக்கூடாது என்பதாக அல்லாஹு தஆலா இங்கு கட்டளையிடுகின்றான். அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை இது எல்லாத்த விட டாப். அது என்ன, நாம் எல்லாம் பல தடவை கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான், வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பே, நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது எங்களை எப்படி அவர்கள் வளர்த்த ஆளாக்கினார்களோ அதே போன்று அவ்விருவர்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக. இது யார் சொல்றா, சொல்லுங்கள். எப்படி அதாவது துவா செய்யுங்கள். யாருக்காக, பெற்றோர்களுக்கு துவா செய்யுங்கள். எப்படி துவா செய்யணும், ரப்பே நாங்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது எங்கள் மீது எவ்வளவு இரக்கம் காட்டி எங்களை வளர்த்தார்களோ அந்த மாதிரி இப்ப அவங்க வயசாயிட்டாங்க, அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டு, அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டு. அது அல்லாஹ் எதோட இணைக்கிறான், எங்க மேல அவங்க இரக்கம் காட்டினாங்களே அதோட இணைக்கிறான். இப்படி சொல்றது யாரு, அல்லாஹ். இங்க கவனிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுங்களா, அல்லாஹ் இரக்கம் காட்டணும். எப்படி, அந்த பெற்றோர்கள் இரக்கம் காட்டின மாதிரி இரக்கம் காட்டினாலே போதும்னா அந்த பெற்றோர்கள் எவ்வளவு இரக்கம் காட்டியிருப்பாங்க நம்ம மேல. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களை அடிக்க போறாங்க, கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லை. நாம சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மளால நம்ம மேல உட்கார கொசுவை கூட அடிக்க முடியாது. நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்ம மேல உட்கார்ந்த கொசுவை கூட அடிக்க முடியாது. நம்ம மேல உட்கார்ந்த கொசுவை கூட யார் தான் அடிச்சா, அத்தா அம்மா தான் அடிச்சாங்க. புள்ள மேல கொசு உட்காந்து அடிச்சுருவாங்க. எப்படி என் பிள்ளைய கடிச்சு வைக்குது, உன் மேல உட்காந்து கொசுவை கூட அடிக்க முடியாம இருந்த உன் பெற்றோர்கள் தான் அதை கூட அடிச்சு விரட்டினாங்க. அந்த பெற்றோர்களை அடிக்கிறது கை வந்துடலாமா? நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்கு. அல்லாஹ் என்னன்னா சொன்னா, கண்ணியமா பேசுங்க, சீனு கூட சொல்லிடாதீங்க, கண்ணியமா பேசுங்க, பணிஞ்சு நடந்துங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றான், துவா செய்யுங்க. கடைசியா தான் என்ன சொல்றான், ஏன் துவா செய்ய சொல்றான் அப்படின்னா ஒரு ஆழமான கருத்து ஒண்ணு சொல்றாங்க. என்ன தெரியுங்களா, நீங்க இதெல்லாம் செய்ய சொன்னால இதெல்லாம் செஞ்சாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை உங்களால் என்ன செய்ய முடியாது, செஞ்சு முடிக்க முடியாது. எனவே துவா செய்யுங்கன்றான். ஏன்னா துவா எப்ப வரும் தெரியுங்களா, பகர செய்ய முடியாட்டினா துவா செய்யும். சொல்லுங்க, நம்மளால ஒருத்தர் செஞ்ச உபகாரத்துக்கு என்ன செய்ய முடியல, பகர செய்ய முடியலன்னு வைங்க, அப்பதான் என்ன சொல்லுவோம், துவா செய்வோம். உதாரணத்துக்கு ஒரு மிஸ்கீனுக்கு 10 ரூபா கொடுக்குறீங்க, அவர் என்ன செய்வார், உங்களுக்கு துவா செய்வார். அதே மிஸ்கீனுக்கு 100 ரூபா கொடுத்து பாருங்க, என்ன செய்வார்,
ரொம்ப துவா செய்வார். ஒரு 1000 ரூபா கொடுத்துருங்க, உங்க காந்தானுக்கே துவா செய்வார். அல்லாஹ் உங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் நல்லா வைக்கிட்டோன்னு துவா செய்வார். ஏன் துவா செஞ்சாரு? ஏன் துவா செஞ்சாரு? நீங்க கொடுத்த காசை அவர் என்ன செய்ய முடியாது, ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. எனவே துவா செய்யறாங்க. அல்லாஹ் சொல்றான், நீ என்ன செஞ்சாலும் அவங்க செஞ்சதுக்கு என்ன செய்ய முடியாது, சொன்னால பகரம் செய்ய முடியாது, துவா கேள்வி என்கிட்ட விட்டுருன்றான். என்கிட்ட சொல்லிடு ரப்பே, அவங்க என்ன சின்ன வயசுல வளர்த்த மாதிரிலாம் என்னால பார்க்க முடியாது ரப்பே, என்னால முடிஞ்ச அளவுக்கு நீ சொல்ற மாதிரி நடக்கிறேன், ஆனா அவர்களுமே நீ இரக்கம் காட்டு, என்கிட்ட துவா செய். ஏன்னா நீ பகர செய்யவே முடியாது. எப்படி மிஸ்கின் துவா செய்யறாங்களா உங்களுக்கு, ஏன் நீங்க கொடுத்த காசுக்கு அவங்ககிட்ட இன்னைக்கு 10 ரூபா கொடுத்தா நாளைக்கு வந்து 10 ரூபா தந்துருவாங்களா? தர முடியாது அவங்களால. அதனால துவாவை தான் தர முடியும். உன்னுடைய பெற்றோர்கள் செய்ததற்கு நீ பகரம் செய்யவே முடியாது. எனவே துவா செய்யு அல்லாஹ் கடைசியா சொல்றான். கணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் யமன்ல இருந்து வராரு. எங்க இருந்து வராரு? யமன். அந்த காலத்துல, ரசூல்லா காலத்துல ஒரு வாகன வசதியெல்லாம் கிடையாது. தாயை ஒரு பை மாதிரி போட்டு சுமந்துக்கிட்டு ஹஜ்ஜிக்கு வராரு. ஏறத்தாழ 1200 கிலோமீட்டர். யமனுக்கு எவ்வளவு தூரம்? 1200 கிலோமீட்டர் சுமந்து ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களையும் பூர்த்தி செய்யறாரு. எல்லா காரியத்தையும் பூர்த்தி செய்யறாரு. மீனா, முஸ்தலிஃபா, அரஃபா எல்லாம் போயிட்டு கடைசியா தவாஃபுக்கு வருவாங்க. தவாஃபை முடிச்சுட்டு, தவாஃபை இஃபாதான்னு சொல்லுவாங்க, முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட நிக்கிறாரு. நின்று கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், எல்லாம் செஞ்சுட்டேன் என் தாய்க்கு, என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து விட்டேனா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு காலம் முடியாதுன்ட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, உன்னுடைய தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது நீ உன்னுடைய தாயை ஒரு தடவை எட்டி விட்டல, ஆன்னு ஒரு பெருமூச்சு விட்டுருப்பால, அப்படின்னு ஒரு தாய் சொல்லியிருப்பால, அந்த ஒரு பெருமூச்சுக்கு நீ செய்த இதெல்லாம் உபகாரமாக ஆகாது. இன்னொருத்தர் இதே மாதிரி வந்தார். கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னெல்லாம் எனக்கு செஞ்சாங்களோ எல்லாமே நான் செஞ்சுட்டேன். எனக்கு சாப்பாடு தந்தாங்க, நான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தண்ணி தந்தாங்க, நான் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ட்ரெஸ் தந்தாங்க, நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? ட்ரெஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இருக்க மறைவிடம் கொடுத்தார்கள், அதாவது எனக்கு ரூம்லாம் கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? இப்ப மறைவிடத்தை கொடுத்துருக்கேன். எங்க அத்தா அம்மாக்கள் ஒரு ரூம் கொடுத்துருக்கேன். சொல்லுங்க யாரும் சொல்லலாம், அவங்க செஞ்சதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், நான் அவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்தவனாக ஆகிவிட்டேனா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லன் தஸ்ததி, ஒரு காலம் முடியாது. யாரும் சொல்ல, ஏன் முடியாது? ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? அவங்க செஞ்சதுல தான் நான் செய்யறேனே, அவங்க செஞ்சதுல நான் செய்யறேன், ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? அப்ப சொன்னாங்க, ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க ரசூலுல்லாஹ். என்ன தெரியுங்களா? தத்தமன்னா லகல் பகா தத்தமன்னா லஹல் ஃபனா. நாங்க அவங்க செஞ்சதெல்லாம் நீனும் செய்யற தம்பி, ஆனா அவங்க செய்யும் போது நீ இருக்கணும், வளரணும்னு நினைச்சு செஞ்சாங்க, நீ இருக்கணும்னு நினைச்சு செய்யல, இறக்கணும்னு நினைச்சு செய்யறன்ட்டாங்க. விளங்குதுங்களா சொல்றது? புரியுற மாதிரி சொன்னா, அவங்க உனக்கு செஞ்சாங்க இல்லையா, என்ன நினைச்சுக்கிட்டே செஞ்சாங்க? என் புள்ள இருக்கணும், வளரணும், பெரிய ஆள் ஆகணும், இன்னும் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும், வளரணும் வளரணும்னு செஞ்சாங்க. நீ செய்யற எப்ப, எப்படி செய்யற? 90 வயசு ஆயிடுச்சு, இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்யற. யாராவது அந்த வயசானவங்களை சொந்தக்காரங்க பார்த்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அத்தாவுக்காண்டி துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த பையன் உட்காந்துட்டு நின்றுக்கிட்டு என்ன சொல்லுவான்? அத்தாவுக்கு துவா செய்யுங்க. என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். என்ன யாரும் சொல்ல மாட்டீங்க? இந்த அர்த்தம் புரியல உங்களுக்கு? பாவம், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, 90 வயசு ஆயிடுச்சு, 5 வருஷமா இப்படிதான் இருக்கிறாரு, துவா செய்யுங்கன்னு. அப்படின்னு அர்த்தம், 5 வருஷமா இப்படியேதான் இருக்கிறாரு, துவா செய்யுங்க சீக்கிரம் போறதுக்கு. அப்ப செய்யறாரு, எல்லாமே செய்யறாரு. ஆனா என்ன சொல்லுது? இருக்கணும்னு இல்லை, இறக்கணும்னு. உங்க அம்மா உனக்கு செஞ்சாங்களப்பா, நீ இருக்கணும்னு நினைச்சு செஞ்சாங்க. எப்படி அது சேம் ஆயிரும்? எப்படி சமமாயிரும்? உங்க அத்தா அம்மா செஞ்சதுக்கும் நீ செஞ்சது சமமா? நீயத்து சரியில்லையே. நீ இறக்கணும்னு நினைக்கிற, உங்க அம்மா அத்தா இருக்கணும்னு நினைச்சாங்கப்பா நீ. எனவே இந்த நீயத்துல வித்தியாசம் இருக்கு. உன்னுடைய செயல்பாடு பெற்றோருடைய செயல்பாடுக்கு நிகராக ஆகாது. கடைசியாக நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் அடுத்தடுத்த ஆயத்துல கடைசி என்ன திரும்ப சொல்றான்? இந்த வீண் விரையை செய்கிறவன் ஷைத்தானின் சகோதரர்கள்னு முடிக்கிறான். விஷயத்தை எங்க முடிக்கிறான்? வீண் விரயம் செய்பவர்கள்
ஷைத்தானின் சகோதரர்கள் முடிக்கிறாங்க கடைசியா. என்ன அத்தா அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு வந்தா அடுத்து வந்து உறவினர்களுக்கு கூட உறவுங்க அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றான்? வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் முடிக்கிறான். என்ன லிங்க், என்ன தொடர்பு அப்படின்னா அழகான ஒரு தொடர்பு சொல்றாங்க. இந்த வாலிப வயசை அடைஞ்ச பிறகு நிறைய பேர் வீண் விரயம் செய்வாங்க. புது புது செல்போன் வாங்குவான், புது புது வண்டி வாங்குவான், புது புது பைக் வாங்குவான், புது கார் வாங்கணும்னு நினைப்பான், சொந்த இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைப்பான். இப்படி அதே வீண் விரயம். செல்போனை வாங்கி உடனே மாற்றுவான், ஒரு பைக் வாங்குவான், உடனே இன்னொரு பைக் வாங்குவான். இப்படி வீண் விரயம் செய்யறான் இல்லையா? இவன் பெரிய ஆளா வர்றதுக்கு வீடு வீடா போய் சாமான் விளக்குன, சைக்கிள் கடையில போய் பஞ்சர் போட்டு வடை வித்து வெயில நின்று சம்பாரிச்சு இவனை படிக்க வச்ச அத்தா அம்மாவுக்கு செலவுக்கு இவனால காசு கொடுக்க முடியாது. ஏன்? இவன் வீண் விரயம் செய்யறான். விளங்குதுங்களா சொல்றது? வீண் விரயம் செய்யறவனால என்ன செய்ய முடியாது? அத்தா அம்மாவுக்கு காசு 3000 ரூபா இருப்பான். சொல்லுவாங்க, அத்தாவுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கணும்டா, சுகர்ரா, ஒரு 5000 அனுப்புடா. என்னுடைய நிலைமை தெரியாதுமா, எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமாமா எனக்கு அப்படின்னு என்ன செய்வான்? ஒரு 5000 அனுப்ப முடியாது. இவன் 50,000 சம்பாதிக்கிறதுக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த பெற்றோர்களுக்கு கொஞ்சம் காசு அதிகமா அனுப்ப முடியாது. ஏன்னா இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? வீண் விரயம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் யார் தெரியுமா? ஷைத்தானின் சகோதரன். ஷைத்தானுடைய சகோதரனா அவன் யாரு தான்? அவன் ஷைத்தான் தான். ஷைத்தானுக்கு அண்ணன் யாரு? ஷைத்தான் தான். ஏன் அல்லாஹ் இவனை ஷைத்தான்னு சொல்றான் தெரியுங்களா? ஷைத்தான் வந்து தனக்கு கிடைச்ச சக்திய அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் செலவு செய்யறான். இவனுக்கு கிடைச்ச காசு பணத்தை பெற்றோர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மாறு செய்வதில் செலவழிச்சாலே தவிர இவன் அத்தா அம்மாவுக்கு கூட கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா இந்த ஷைத்தா என்ன பண்ணுவானா, அத்தா அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு பதில அத்தா அம்மா கிட்ட காசை கேட்டு தொந்தரவு பண்ணும். எத்தனை பேர் பண்றானுங்க? சொத்தை பிரிச்சு கொடுங்க, அதை வித்து கொடுங்க, அதை எனக்கு கொடுங்க, இது நீ கொடுக்கணும்டா. கொடுக்க வேண்டிய நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? கேட்டு தொந்தரவு பண்ற. இந்த மாதிரி இருந்தா அவன் ஷைத்தான்னு சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் நம்முடைய பெற்றோர்களிடம் உபகாரம் செய்பவர்களாக, அவர்களுக்கு நன்மை செய்பவர்களாக, அவர்களை கண்ணியமாக பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.